கந்த சஷ்டி வரலாறு. கந்தபுராணத்தின்படி சிவனின் 3ஆம் கண் திறக்கப்பட்டு அக்னி சுவாலைகள் சரவணைப் பொய்கை ஆற்றில் விழ அசுரர்களை வதம் செய்வதற்காகவே 6 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகின்றன. இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒரு சேர இணைத்தபோது ஆறுமுகனாக உருவானவன்தான் இந்த முருகன் என்று புராணம் கூறுகிறது. காசியப்ப முனிவருக்கும் மாயை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர்கள்தான் சூரபத்மன், தாரகன் மற்றும் சிங்கமுகன். இவர்கள் மூவரும் ஈசனிடம் அழியாத வரத்தை பெற்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல கொடுமைகளை செய்துள்ளார்கள். இவர்களை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் தனது சேனை படைகளுடன் வீற்றிருந்தது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் ஆகும். இந்த கொடுமைக்காரர்களை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது என்பதை அறிந்த பார்வதி தேவி தனது மைந்தனுக்கு அழகான வைரவேலை கொடுத்து அனுப்பியுள்ளார். வேலை கொண்டு வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆரவாரத்துடன் அந்த அசுரர்களை அழிக்க போருக்கு சென்றார் முருகப்பெருமான். இந்த போரானது 6 நாட்களுக்கு முற்றியது. இதற்கு மேல் முருகனின் அடியை தாங்க முடியாமல் சூரபத்மன் மாமரமாக மாறி அதனுள் ஒளிந்து கொண்டான். இதை அறிந்த முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி தேவி அளித்த வேலினால் அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி சேவலை தனது கொடியிலும் மயிலை தனது வாகனமாகவும் ஆக்கி கொண்டார். இந்த சூரனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி நாளில் வைரவேல் கொண்டு வதம் செய்த இந்த நாளையே வருடா வருடம் முருகப்பெருமானின் கந்த சஷ்டியாக 6 நாட்களுக்கு வழிபடுகிறோம்.